Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. அதாவது 10th தான் எனக்கு ஹாஃப் இயர்லி முடியுதுன்ற டிஸ்ட்ரிக்ட்டும் அதே மாதிரி ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இயல் 8 இயல் 9. அடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் தென் யூனிட் 7. மேக்ஸில் சாப்டர் 7 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 7.1 7.2 7.3 and then 7.4. சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1 8.2 8.3 and then 8.4. சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 and 8, கெமிஸ்ட்ரி யூனிட் 15 and யூனிட் 16, பயாலஜி யூனிட் 23 and யூனிட் 24. சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி யூனிட் 10. ஸோ 11 சில டிஸ்ட்ரிக்டில் கொடுப்பாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் ஆனுவல் எக்ஸாம் போர்ஷனில் கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த யூனிட் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இதை சேர்த்துக்கோங்க, சரிங்களா? ஜியோகிரஃபி யூனிட் 8 and then civics யூனிட் 6 and then economics யூனிட் 5. ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜனவரி 20 தமிழ் ஃபஸ்ட்டு இயல் 8. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இயல் 8. அதுக்கு அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1 எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 6 அண்ட் தென் எக்ஸசைஸ் 7.1ல் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ், ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் சம்ஸ்ன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ டெய்லி மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு அது டச் இருந்துகிட்டே இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டைம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போட்டு பார்க்கறதுக்கு. ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 அண்ட் தென் எக்ஸசைஸ் 7.2 மேக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ். Next January 23 social and max. Social history unit 10 and max exercise 7.2 அதில் exercise sums பார்த்துக்கோங்க. Next January 24 சயின்ஸும் மேக்ஸும் கொடுத்துருக்கோம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 7 ஆல்ரெடி யூனிட் 7 நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பெண்டிங் டீட்டெயில் வரைக்கும் இது டீட்டெயிலுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா டீட்டெயிலும் அடுத்து கெமிஸ்ட்ரியில் யூனிட் 15ல் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் தரவாயிடுங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.2 இன்னொரு நாள். ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது ரிமைனிங் பெண்டிங் இருந்ததுன்னா அதை முடிச்சிருங்க. அடுத்து ஜனவரி 25 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் ஜியோகிரஃபி யூனிட் 8ஓட 1 மார்க்ஸ் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட்டு ஜனவரி 26 இன்றைக்கி ஹாலிடேவும் கூட தமிழ் அண்ட் மேக்ஸ் இன்னைக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா இயல் 8 அடுத்து எக்ஸசைஸ் 7.3ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ் நேற்று, அடுத்தது ஜான் 25 ஜான் 26 எக்ஸசைஸ் சம்ஸ். ஜனவரி 27 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இங்கிலீஷ் யூனிட் 6. ஸோ எல்லா யூனிட் இங்கிலீஷில் ஒரு யூனிட்க்கு 2 நாள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பெண்டிங் வச்ச ரிமைனிங் இப்போ முடிக்கல, நான் சப்ளிமெண்ட்ரி முடிக்கலைன்னா இன்னைக்கு முடிச்சிருங்க. ஸோ அன்றைக்கி ப்ரோஸ் முடிச்சிருந்தீங்க, இதில் போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி முடிச்சிருங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பெண்டிங் முடிச்சிருங்க. அடுத்து ஜனவரி 28 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 15 அண்ட் தென் எக்ஸசைஸ் 7.4. அடுத்து ஜனவரி 29 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும் கொடுத்துருக்கோம். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 8 ஆல்ரெடி அன்றைக்கி 1 மார்க்ஸ் முடிச்சிருப்போம். இந்த இதுனா ஜான் 25ல். ஸோ ரிமைனிங் யூனிட் 8 முடிச்சுட்டு சிவிக்ஸ் யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4. ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும். தமிழில் இயல் 9 அடுத்து மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4. நெக்ஸ்ட்டு ஜனவரி 31 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷ் யூனிட் 7 அடுத்து மேக்ஸ் எக்ஸசைஸ் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.1. February 1 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 23 அண்ட் எக்ஸசைஸ் 8.1. அடுத்து February 2 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 6 அண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. மேக்ஸில் எக்ஸசைஸ் 8.1. நெக்ஸ்ட் February 3 பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ். தமிழில் இயல் 9 அடுத்து மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2. அடுத்து February 4 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். ஸோ ஆல்ரெடி யூனிட் 6 முடிச்சிருக்கோம் இங்கிலீஷில். ஸோ யூனிட் 7 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டேட்டில் யூனிட் 7ல் பெண்டிங் முடிக்கிறோம். யூனிட் 7 ஆல்ரெடி ஜனவரி 31 ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பெண்டிங் என்ன போம் சப்ளிமெண்ட்ரி இருந்தால் அதை முடிச்சிருங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2. ஸோ இந்த 8.2ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள், ரெண்டும் சேர்த்து பெண்டிங் இருக்கிறது ஒரு நாள்ன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. February 5 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும்.
சயின்ஸில் பயாலஜி யூனிட் 23 அண்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 8 எக்ஸசைஸ் 8.2 பெண்டிங் சம்ஸ். அடுத்து February 6 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5, அடுத்து மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க. February 7 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 8 அண்ட் தென் எக்ஸசைஸ் 8.3ல எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஷெடியூலில் வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சண்டே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா லாஸ்ட் டைமில் நீங்கள் ஹரிபரியாக முடிக்கிற மாதிரி வரும், அதனால் சொல்கிறேன். அடுத்து February 8 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.3 ரிமைனிங் சம்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் அதை வந்து முடிச்சிடுங்க. அடுத்து February 9 பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ். தமிழில் இயல் 8, அடுத்து மேக்ஸில் எக்ஸசைஸ் 8.4 எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்து February 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 6 ஏதாவது ரிமைனிங் கிராமர் பார்ட்டோ ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா ரிவிஷன் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 8.4 எக்ஸசைஸ் சம்ஸ். February 11 பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 16 அண்ட் தென் எக்ஸசைஸ் 8.4ல பெண்டிங் என்ன இருக்கோ அது. February 12 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், ஜியோகிரஃபி யூனிட் 8 அண்ட் எக்ஸசைஸ் 7.1 ஏதாவது ரிமைனிங் இருந்தால் அது, இல்லைனா ரிவிஷன். அடுத்து February 13 தமிழ் அண்ட் மேக்ஸ் இயல் 9, அடுத்து எக்ஸசைஸ் 7.2 ரிவிஷன். February 14 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், மேக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்தே நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இதுலேருந்தே, சரிங்களா. ஸோ இதில் இங்கிலீஷ் யூனிட் 7 ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 அண்ட் தென் 7.4. February 15 வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 16, பயாலஜி யூனிட் 24 அண்ட் தென் எக்ஸசைஸ் 8.1. February 16 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 8.2. February 17 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி யூனிட் 24 அண்ட் தென் எக்ஸசைஸ் 8.3 அண்ட் 8.4. அதுக்கு அடுத்தது ரிவிஷன். ஸோ மேக்ஸிமம் ரிவிஷன் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சில சப்ஜெக்ட் பெண்டிங்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, ஒன்று வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, 9th ஸ்டாண்டர்ட், அதில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். அப்படி இல்லைங்களா, ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு 9th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் 9th இங்கிலீஷ்னால் 9th இங்கிலீஷில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தேர்ட் மிட்டம் வரும். அடுத்து 9th தமிழ் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா 9th வீடியோஸ் அலோன் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் நான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அந்தந்த சப்ஜெக்ட் 9th ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு அந்த சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், சரிங்களா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அழகாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான ஸ்டடி பிளான் தான் இது. அதனால் கடைசி நேரத்தில் ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிச்சிடுறது ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.